வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம், இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பழிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும், தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள் நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பழிக்குமே அப்படின்னா, பழிக்காது அப்படின்னா இக்கு பழிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பழிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது 4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இன்பம் பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக ஒரு வெண்பாவை இடைக்காடர் சித்தர் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக, இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமாறுது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழையை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா, பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல்கள் உண்டாகும். பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும்
குறிப்பாக பேங்கிங் செக்டரில் கூடியவங்க வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு தொடங்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்மச்சனி காலகட்டம் அப்படின்ற ஒரு பயம் கண்டிப்பான முறையில் இருக்கும். இந்த ஜென்மச்சனி காலகட்டங்களில் துன்பங்கள் இருக்கும் அப்படின்றது பெரும்பான்மையானவருடைய கருத்து. ஆனால் என்னுடைய கருத்து அப்படிங்கிறது உங்களுடைய சுயஜாதகத்தின்படி தான் அது முடிவாகும். ஸோ உங்களுடைய சுயஜாதகம் இருந்தாலும் கோச்சார கிரகங்களுடைய ரீதியாக பார்க்கும்போது நிச்சயமான முறையில் துன்பங்கள் இல்லை, துயரங்கள் இல்லை, கவலைகள் பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்மைகள் நிறைய காத்துட்ருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, காதல் போன்ற விஷயங்கள், திருமண உறவுகளில் குடும்ப உறுப்பினர்கள் வழியாக எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சப்போர்ட், ஆதரவு நிறைய இருக்குது. உங்களை அரவணைச்சு கொண்டு போகிறதுக்கு எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜென்மச்சனி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை நெருங்கி வரப்போகிறதே இல்லை. ரிலேஷன்ஷிப் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை. உங்களுக்கு எல்லா கஷ்டங்களையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் மட்டும் வேணும், ஒரு துணை மட்டும் வேணும். அதை மட்டும் விட்டுறாமல் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட நீங்கள் கொடுத்து ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ அணுகி பார்த்துக்கோங்க. அதுதான் நல்ல ஒரு விஷயம். இந்த காலகட்டத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு என்னுடைய ஆலோசனை இதுதான். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய கோயில் அப்படிங்கிறது தீயாத்தூர் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் தீயாத்தூரில் இருக்கக்கூடிய சகசரலட்சுமிபுரீஸ்வரர் கோயில். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இந்த புத்தாண்டு பாரப வருடம் நமக்கு எப்படி இருக்க போகுது? எல்லாரும் சொல்கிறாங்க இந்த வருஷம் ஜென்மச்சனி அப்படின்னு சொல்கிறாங்க. 5ஆம் இடத்துக்கு குரு ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று நம்ம ராசி 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால எந்த ஜென்மச்சனியும் நம்மளை பாதிக்க போகிறது இல்லை. எல்லா வகையிலும் குறிப்பாக தொழில் முயற்சிகள், வேலை முயற்சிகள், செய்யக்கூடிய வேலைகளில் முன்னேற்றங்களை தான் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. இருந்தபோதும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் நான் ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துட்றேன். இப்போது நம்ம மீனராசிக்கு எந்த விதமான ஒரு கஷ்ட சூழ்நிலைகளும் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, வெளிநாடு பயணங்கள் முயற்சிகள் பண்ணிங்கன்னா அதை கைவிட்டுருங்க, வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணும்போது சில பிரச்சனைகளும் சில சங்கடங்களும் நமக்கு ஏற்படும். அதே மாதிரி புதிய தொழில் முயற்சிகள், தொழில் பண்ணாமல் எப்படி சார் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் பண்ணி அதில் பிரச்சனை சந்திக்கிறத காட்டிலும் தொழில் பண்ணாமல் இருந்துட்டு போயிடுறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழிலில் பண்ணுறேன்ட்டு அகலக்கால் வச்சுட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை கூட எடுக்க முடியாத அளவுக்கு தடுமாறுவீங்க. அதே மாதிரி நம்பிக்கையான ஆட்கள் இருந்தால் பரவாயில்ல, நம்பிக்கை இல்லாத ஆட்கள்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய காலகட்டம். அதாவது இப்போ ஒரு திடீர்னு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் எப்போ கொடுத்தீங்க, என்ன ப்ரூஃப்னு நம்மக்கிட்டே திருப்பி கேட்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த ஜென்மச்சனி காலகட்டங்களில் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. அதுக்காக யாரையுமே நம்பாமல் இருங்க அப்படின்னு நம்ம சொல்ல. க்ளோஸ் ரிலேட்டிவோ, க்ளோஸ் நண்பர்களோ, நெருங்கிய நண்பர்களோ, அவங்களுக்கான மதிப்பு மரியாதைகளை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அவங்களுக்கு நம்ம பணமோ கொடுக்கலாம், வட்டிக்கு கொடுக்கலாம். அதன் மூலமாக ஒரு புண்ணியத்தையும் பணத்தையும் நம்ம சேமிக்கலாம். அதிலெல்லாம் தவறில்லை. ஆனால் யாருன்னு தெரியாதவங்க, நம்பிக்கைக்கு உரியவங்களாக இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்க வேணாம்னு மட்டும்தான் சொல்கிறோம், சரிங்களா? அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வரப்போகிறது இல்லை. வந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் மட்டும்தான் வரும். தலைவலி, நீர் கோத்துக்கிறது, இந்த மாதிரி, அதாவது தூங்காமல் இருந்ததுனால ஏற்பட்ட தலை பிரச்சனைகள், இந்த மாதிரி மன அழுத்தத்தினால ஏற்பட்ட பாதிப்புகள் இதுதான் வரப்போகுது. ஸோ இதுக்கான தீர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது உணவுகளாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் ஒரு மனக்குழப்பங்கள் இல்லாமல் ஒரு நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கலாம். இதன் மூலமாக நீங்கள் உடல் உபாதைகள் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கணும். பயணங்கள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. இந்த பராப வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு அதிகமான பயணங்கள் காத்துட்ருக்கு. உணவுகளை பொறுத்த வரைக்கும் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் மட்டும் சாப்பிட்றதே நல்லது. ஏன்னா உங்களுக்கு அதிகமாக செரிமானம் இல்லை அப்படின்ற பிரச்சனை உண்டாக காத்துட்ருக்கு.
இது மட்டும்தானே தவிர அதிகமாக பர்மனெண்ட்டாக வரக்கூடிய நோய்கள் எதுவும் உங்களை தாக்க போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு விதத்தில் பயம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகத்தை பார்க்கலாம், அல்லது நேரடியாகவும் ஜாதகம் பார்க்கலாம். அது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு விதத்தில் ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் ஜாதகம் பார்த்துக்கோங்க. வைட்டமின் சி அதிகமுள்ள உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். வைட்டமின் சி அதிகமுள்ள உணவுகள் தக்காளி, கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த மாதிரியான உணவுகள். அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியங்க. காபி, டீ குடிக்கிறது இதெல்லாம் குறைச்சிக்கணும். அதே மாதிரி வால்நட், பாதாம், செர்ரி, பூண்டு இந்த உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கணும். ஆரஞ்சு பழம் நிறைய சாப்பிட்டுக்கணும். எலுமிச்சம்பழ சாறு இதெல்லாம் நிறைய சாப்பிட்டுக்கணும். நீ எலுமிச்சம்பழ சாறுன்னு கடையில் சாப்பிடக்கூடாது. நம்ம வீட்டில் இயற்கையான பழத்தை வாங்கி நாமளே புழிஞ்சு சாப்பிட்ணும். முட்டைக்கோஸ் அதிகமாக சாப்பிட்லாம். கீரைகள் அதிகமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி வால்நட், பாதாம், ஓட்ஸு இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்லாம். இளநீர் அதிகமாக குடிக்கணும். இளநீர் வந்து வெயில் காலத்துக்கு இளநீர் அதிகமாக கிடைக்கும்போது பார்த்தோன்னே விலையை பேசாமல் இளநீர் சாப்பிட்றணும். அதே மாதிரி இந்த சீசன் ஃபுட்னு சொல்லக்கூடிய நீர் சார்ந்த காய்கறிகள், உதாரணத்துக்கு தர்பூசணி, பூசணிக்காய் இதெல்லாம் வந்து இந்த வெயில் காலத்தில் தான் அதிகமாக காய்க்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த காலகட்டத்தில் சாப்பிட்ற மாதிரியே இறைவன் படைச்சிருப்பான். இந்த காலகட்டத்தில் அந்த காய்கறிகள் காய்ப்புக்கு வரணும் அப்படின்னு இயற்கையினுடைய நியதியே அதுதான். ஸோ இந்த காய்களை குறிப்பாக வந்து இயற்கையாக விளைஞ்சதாக இருக்கணும். இதை நீங்கள் அதிகமாக வாங்கி சாப்பிடணும். இதெல்லாம் உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து உங்களுக்கு நீங்கள் அதிர்ஷ்ட ஸ்டோன் கேட்டிங்க அப்படின்னா எல்லோ சஃபயர் வந்து நீங்கள் ஸ்டோனாக போடலாம். வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு, அதுவும் குறிப்பாக வந்து திருப்பதி பெருமாளுடைய வழிபாடு. முதல்ல அலமேல் மங்கை தாயார், அடுத்து திருப்பதி பெருமாள் வழிபாடு ரொம்ப பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு இது ஒன்று தான் தீர்வு இந்த காலகட்டத்தில். ஸோ நீங்கள் திருப்பதி போயிட்டீங்க அப்படின்னா முதல்ல வந்து கீழே தாயாரை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் பெருமாளை சேவிக்கணும். இப்படி வந்து வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜென்மச்சனியினுடைய தாக்கமே இருக்காது. எல்லளவு கூட உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இந்த காலகட்டங்களை கடந்து வந்துடலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படிங்கிறது 3, 4, 5, 7, 9, அதே மாதிரி 12, 24, 36, 24 இந்த எண்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள். ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் பலன்களும் பரிகாரங்களுமா இந்த பராபவ ஆண்டினுடைய ஒரு பலன்களாக திகழுது. இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ, அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ, அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வீடு பார்க்கணும், எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை வந்து கால் பண்ணலாம். பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களும்.